தொடங்கும்போது சூர்யா சாரை வச்சு தான் இந்த படத்தை வந்து ஆரம்பிக்கிறதா இருந்தது. அப்புறம் சூர்யா சார் வந்து விலகிட்டாங்க. அதுக்கு பிறகு அருண் விஜய் உள்ள வந்தார். இப்போ சூர்யா சார் மாதிரி அஜித் சார் மாதிரி உங்களுக்குலாம் பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. அதனால் அருண் விஜய் சாருக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. பட் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை. பொதுவாக வந்து பாலா சார் படம்னாலே வந்து ஹீரோயின் அடிப்பார், ஹீரோயின். ஏன்னா அவருக்கான வேலைகள் வாங்கும் போது அதெல்லாம் நடக்கும். இந்த படத்துலேயும் அதே மாதிரி காட்சிகள் இருக்கா, இல்லை அவர் வேலை வாங்குறதுக்காக அடித்தது மாதிரி தான் இது? பரதேசி மேக்கிங் சும்மா திரையரங்கில் வந்து சிக்கல் இருக்கிறது. ஏன்னா பெரிய படங்கள் வந்து பொங்கலுக்கு வருது. அஜித் சாரோட விடியா முயற்சியாக சரி, கேம் சேஞ்சர் ஒரு படங்கள் வருது. இதனால இந்த படங்கள் வந்து தியேட்டர் கிடைக்கிறது வந்து ஒரு சிக்கல் இருக்குது. வெளியே அது 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 இயல்பு தான். நீங்கள் ரெண்டு பெரிய படங்கள் வரும்போது மூணாவது படத்துக்கு தியேட்டர் கிடைக்காதுன்றது இயல்பு தான். ஒரு படம் தோல்வி அடைஞ்சால் அது தயாரிப்பாளருக்கு பொருளாதார இழப்பு. பட் அவங்களாம் அதை லைஃபாக நினச்சி உள்ளே வந்து நமக்கு எல்லாருடைய லைஃப் இருக்குது. அப்போ இதை சரி பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கலாம். இதை சரி பண்ணணுன்றதான் என்னோட வேண்டுகோளாகவே இருக்குது. அதை மலையாளம் சினிமாவும் சரி, தெலுங்கு படங்களும் இங்கே வந்து நிறைய வந்து வெற்றி பெற்றிருக்கு. இதை வந்து தமிழ் ஆடியன்ஸே நல்லா வந்து கொண்டாடுறாங்க. மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை. நீங்கள் அவங்க மாநிலத்தோட படங்கள் வந்ததுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் இந்த படங்கள் கொடுப்பாங்க. நம்மளே ரிலீஸ் பண்ணும்போது யோசிப்போம். மணங்கானோட நீங்கள் இசை வெளியீட்டுலாம் வைக்கும்போது பாலா சாரோட 25ஆண்டு பாராட்டு விழா இருக்குது. நடிகர் சூர்யா வந்து விக்ரம் வரவில்லை. அப்போது இந்த ஒரு சர்ச்சைக்கு என்ன தருப்பது? கண்டிப்பாக வந்து நான் கடைபிடிச்சிட்டு வந்து ட்ரால் செய்யப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ கங்குவா வந்து விமர்சனம் வந்து ஒரு படத்துக்கு விமர்சனம் வைப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் விமர்சனமாக ஒரு ஒரு கூட்டமாக வந்து செயல்பட்ட மாதிரி உங்களுக்கு தோணுதா? அது விமர்சனமும் கிடையாது. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் நம்மளிடையே இருக்கிறார். அவரிடம் பல கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த பொங்கலுக்கு உங்களுடைய வணங்கான் படம் வருகிறது. நீங்கள் வணங்கானுக்குள்ளே வர்றதுக்கான காரணம் என்ன? எப்போவுமே உங்கள் படங்கள்னாலுமே ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த படம் தேர்வு செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன? இல்லை, இது பாலான படங்கள் எல்லா படமே கண்டென்ட்டான படங்கள் தான். அவருடைய படங்கள் வந்து ஒரு விளிம்பில்லை மனிதர்கள் டார்கெட் பண்ணி எடுக்கக்கூடிய படங்களாக இருக்கும். ஒரு நாள் நான் வெளியூர் போயிட்டு ஃப்ளைட்டில் வந்து லேண்ட் ஆகும்போது எனக்கு ஏஎல் விஜய் கால் பண்ணார். இந்த மாதிரி பாலா சார் உங்களை மீட் பண்ண சொன்னாங்க. அப்போ திரும்ப பாலா நடித்தார். அப்போ பேசி இந்த மாதிரி மீட் பண்ணால் அந்த மாதிரி இந்த படம் வந்து பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப நாள் பாலா அண்ணன் கூட படம் பண்ணணும் ஒரு ஆசை மீன்ஸ் என்னென்னா ஒரு நல்ல இயக்குனர் பண்ணலாமே அப்படின்னு ஒரு இது இருந்தது. அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது சரி ஓகே பண்ணுவோம்னு சொல்லிட்டு இறங்கி பண்ணோம். அப்படி வந்தது தான் சார். இப்போ வணங்கன் முதல்ல தொடங்கும் போது சூர்யா சாரை வச்சு தான் இந்த படத்தை வந்து ஆரம்பிக்கிறதா இருந்தது. அப்புறம் சூர்யா சார் வந்து விலகிட்டாங்க. அதுக்கு பிறகு அருண் விஜய் உள்ள வந்தார். இப்போ அந்த இடைப்பட கிட்டத்தட்ட ஒரு மாதம் காலம் வந்து படப்பிடிப்பு நடந்ததாகவும் அதற்கு பிறகுதான் அருண் விஜய் வந்ததா சொல்றாங்க. அப்போ பொருட்செலவும் இதுக்கு இந்த படத்துக்கான பொருட்செலவும் வந்து வீணாயிருக்கும்ல. எந்த படத்துக்கு? இப்போ இந்த படம் வந்து ஒரு மாதம் வந்து ஷூட்டிங் எடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் இன்னொரு நடிகர் வந்து உள்ள வரும்போது அந்த ஒரு மாத காலம் அந்த படம் வந்து எடுத்தது அது சூர்யா சார் எடுத்தது அதோட முடிஞ்சது. இது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாதான். இதோட ஆர்டிஸ்ட் எல்லாமே வேற, அந்த இதோட காஸ்டிங்ஸ் வேற. சரி, இந்த படங்களோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாமே லைவ் லொக்கேஷனாக இருக்குது. நார்மலாக ஒரு படத்தோட வந்து செட்டுக்குள்ளே வந்து எடுக்கிறதுக்கும் லைவ் லொக்கேஷனில் எடுக்கும்போது ரொம்ப சவாலாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து காவல்துறையோட அனுமதி வாங்கணும், பொதுமக்கள் நிறைய கூடுவாங்க. இப்போ இது எப்படி சமாளிச்சிங்க? இல்லை, நமக்கு கிடைச்ச அது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான். அது நீங்கள் லைவ் லொக்கேஷன் போகும்போது போலீஸ் பர்மிஷன் வாங்கணும், பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதெல்லாம் சமாளிச்சா இருக்கும். லைவ் லொக்கேஷன் எடுத்துட்டோம்னா அதெல்லாம் சமாளிக்க வேண்டியது தானே. அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம் பார்த்தோம்னா வந்து இப்போ சூர்யா சார் மாதிரி அஜித் சார் மாதிரி உங்களுக்குலாம் பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. அதனால் அருண் விஜய் சாருக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. பட் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சார், பொதுவாக வந்து பாலா சார் படம்னாலே வந்து ஹீரோயின் அடிப்பார், ஹீரோயின். ஏன்னா அவருக்கான வேலைகள் வாங்கும் போது அதெல்லாம் நடக்கும். இந்த படத்துலேயும் அதே மாதிரி காட்சிகள் இருக்கா, இல்லை அவர் வேலை வாங்குறதுக்காக அடித்தது மாதிரியெல்லாம் இது? அடிக்கிறான்றதே சும்மா பொய்யான ஒரு தகவல். அது பரதேசி மேக்கிங் வீடியோவில் சும்மா அப்படி விளையாட அடிக்கிற மாதிரி இது பண்ண வந்து அடிச்சிட்டாங்க அப்படிலாம் யாரையும் அடிக்க மாட்டார். இல்லை, சும்மா அவர் மேலே ஒரு தவறான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டார். அவர் அப்படிலாம் யாரையும் நடிப்பு வாங்குவார், ரீடேக் போவேன்.
அவ்வளோதானே. அடிக்கலாம் யாரும் இது வரைக்கும் அடிச்சு நம்ம கேள்விப்பட்டதில்ல. அது வந்து அந்த பரதேசி டைமில் வந்து ஒரு அப்படி யாரும் அவர் அடிக்கிற மாதிரி எந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க அடிக்கிற மாதிரி, அதெல்லாம் சும்மா. சார் இப்போ மாநாடு படம் எடுக்கணும்னா வெங்கட் பிரபு வந்து ஒரு ஜாலியான இயக்குனர்ன்ற ஒரு வெளியே வந்து ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா பாலா சாரை பொறுத்தவரையும் ஒரு மாதிரி சீரியஸாக இருக்கும், பயங்கர ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள. ஸோ நீங்க வேறு இயக்குனர்களோட பயணிக்கும் போது இது எப்படி பார்க்குறாங்க? நீங்க பார்க்கும்போது சார் உங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்குல்ல சார், நீங்க அவரை அப்ரோச் பண்ணும்போது இவ்வளோ ஒரு மாதிரி சீரியஸாக இருக்க தாட்ஃபுல். நான் எல்லா டைமும் ஒரே மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக பேசிடுவேன். ஒரே மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவேன். எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இது வரைக்கும் தெரியல. நான் வந்து அதாவது எப்போவுமே நான் எப்படி பார்ப்பேன்னா, நம்ம சரியாக இருந்தால் அவங்க சரியாக இருப்பாங்கன்னு பார்ப்பேன். நீங்கள் அவங்கள மட்டுமே நம்ம குறை சொல்கிறதுல ஒன்று. நான் சரியாக இருந்தால் அவங்க சரியாக இருப்பாங்க. நான் எங்கேயாவது ஒரு இடத்த தப்பு பண்ணும்போது அப்போ அதை லூப் ஹோலை வச்சுட்டு அவங்களும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தவறுகள் நடக்கிறதுக்கு அதுதான் நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு காரணமாக அதான் இருக்குது. நம்ம சரியாக இருந்தோம்னா அவங்க சரியாக இருப்பாங்கன்ற நம்பிக்கை. ஒரு இயக்குனர் பாலா வந்து பழகுறதுக்கு எப்படிப்பட்ட மனிதராக இருந்து? குழந்தை மாதிரி தான் அவர். ஒரு பயங்கர காமெடி சென்ஸ் உள்ளவர். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிங்கன்னா அவர் பேசுறதெல்லாம் கேட்டோம்னா பயங்கர சிரிப்பாயிடும். அவர் தனிமையில் இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி சோகமாக அப்படியே யோசிச்சுட்டு எதையா பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு சீரியஸாக தெரியும். உட்காந்து பேசுனீங்கன்னா ரொம்ப இயல்பாக ரொம்ப குழந்தை மாதிரி தாண்டி போடுவார். சார் இன்னும் ஒரு 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 செய்திகள் வந்து வனகானுக்கு வந்து திரையரங்கில் வந்து சிக்கல் இருக்கிறது. ஏன்னா பெரிய படங்கள் வந்து பொங்கலுக்கு வருது, அஜித் சாரோட விடாமுயற்சியாக இருக்கு சரி, கேம் சேஞ்சர் ஒரு படங்கள் வருது. இப்போ இதனால இந்த படங்கள் வந்து தேட்டர் கிடைக்கல வந்து ஒரு சிக்கல் இருக்கு வெளியே. அது 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 இயல்பு தான். நீங்கள் 2 பெரிய படங்கள் வரும்போது 3வது படத்துக்கு தேட்டர் கிடைக்காதுன்றது இயல்பு தான். இப்போ அஜித் சார் படம் வருதுன்னா நமக்கே தெரியுமில்ல, ஒரு 700 ஸ்க்ரீன் குறையாமல் போடணும். அதுக்கு அது அது கொடுக்குறதே நியாயமும் கூட. என்னென்னு கேட்டிங்கன்னா அது 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 அந்த படத்தோட பட்ஜெட் அப்படி. அப்போ அதுதான் நியாயமும் கூட. அது நம்ம தவறுனே சொல்ல முடியாது. கேம் சேஞ்சர் வருதுன்னா அதுவும் ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான். இப்போ அதில் வந்து நம்ம தவறு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஈக்குவலாக நீங்கள் எங்கள் பிரித்து கொடுங்க அப்படின்னு. அந்த படத்தோட பட்ஜெட் அது அதை அவங்க எடுக்கிறாங்க. அது தெரியல. நமக்கு என்னென்னா வந்து இந்த ரிலீஸ் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆக போதுன்னு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அடுத்து வர்றவங்க கொஞ்சம் அதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த திடீர்னு ரிலீஸ் வர்றது தான் சிக்கலாக இருக்குது. அப்போ நான் வந்து 29 நவம்பர் 29 டேட்டு சொன்னேன் நான். அப்புறம் நவம்பர் 29 மழை அதிகமாக இருக்குன்னு சொன்னதுனால கேன்சல் பண்ணேன். அப்புறம் டிசம்பர் 13ன்னு சொன்னேன். டிசம்பர் 13 வந்து ஹெவி ரெயின்ன்றது மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா டிசம்பர் 2ஆம் தேதியே வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். 27 நான் அனௌன்ஸ் பண்ணும்போது எந்த படமும் இல்லை. அதுக்கப்புறமும் வந்து நிறைய படங்கள் ஒரு 7 படம் வர ஆரம்பிச்சது. டக்கு 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 டக்குன்னு வந்துச்சு. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா அந்த 7 படத்தை நீங்கள் ஏன் வரீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய உரிமை. வியாபாரம்ன்றது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அதை நம்ம தரட முடியாது. நீங்கள் அப்படி வாங்க நாங்கள் அப்படி வாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன இங்கே சிக்கல் வருதுன்னா அந்த 7 படம் வருதா, இப்போ நான் பரவாயில்ல 7 படம் வருது, நான் ரிவர்ஸ் போகும்போது என்ன ஆகுதுன்னா ஐயோ இவர்கிட்ட வந்து ஏதோ சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு, இவரால் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு தவறான செய்திகள் வந்து பரவுது. அதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஐயோ நம்மளுக்கு தப்பான செய்திகள்லாம் வெளியே போகுது அப்படின்னு பயப்பட வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஒரு வாரத்துக்கு 4 படம்னா ஒரு பொதுமக்கள் வந்து சரி வெரைட்டியா இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனா ஒரு 11 படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அது வந்து என்ன எப்படி பார்க்கணும்னு யோசிப்பாங்க. அதுதான் சொல்றேன். உங்களுக்கு நமக்கு வந்து டிமாண்ட் இல்லாமல் போச்சு, ப்ராடக்ட் அதிகமாக இருக்கு. அது இனி நாளடைவில் குறைஞ்சுதான் வர வழி கிடையாது. நீங்க எல்லாமே எந்த பிசினஸும் இல்லைன்னும் போது யார் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண உள்ள வருவான்? ஃபினான்சியலும் இல்லை. இப்போ யார் இன்வெஸ்ட் பண்ண உள்ள வருவா? அப்போ வரமாட்டாங்க. அப்போ ரொம்ப சிக்கலான காலத்தில் தான் இருக்குது. 2025 வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு போதாத காலம் தான். நம்மளால் எது சரி பண்ண முடியும்னா நம்ம அசோசியேஷன் இங்கே வச்சுருக்க ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்குது. எல்லாம் சேர்ந்து இந்த ரிலீஸ் ரிலேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னா. ஏன்னா இது தனிப்பட்ட தயாரிப்பாளருக்கு பொருளாதார இழப்புனா கூட அதில் கமிட் பண்ணியிருக்க ஒரு நடிகராக இருக்கட்டும், ஒரு டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஒரு எடிட்டரோ, ஒரு மியூசிக் டேரக்டர், எல்லாருக்குமான லைஃப் ஒரு படத்தில் இருக்குது. ஒரு படம் தோல்வி அடைஞ்சால் அது தயாரிப்பாளருக்கு பொருளாதார இழப்பு தான். பட் அவங்களாம் அதை லைஃபாக நினச்சி உள்ளே வந்து வேலை பார்க்க எல்லாருடைய லைஃப் இருக்குது. அப்போ இதை சரி பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இதை சரி பண்ணணுன்றதான் என்னோட வேண்டுகோளாகவே இருக்குது. இது போக இந்த கடந்த வருடங்கள் இப்போ இந்த 2024 எடுத்துட்டா பிற மொழி படங்கள் வந்து அதை மலையாளம் சினிமாவும் இருக்கட்டும் சரி, தெலுங்கு படங்களும் இங்கே வந்து நிறைய வந்து வெற்றி பெற்றிருக்கு. இதை வந்து தமிழ் ஆடியன்ஸே நல்லா வந்து கொண்டாடுறாங்க. இந்த மனநிலை மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? நம்ம மக்களோட அது பெருந்தன்மையாக பார்க்குறேன். நம்ம மக்கள் வந்து யார் வந்தாலும் வரவேற்பாங்க. அது நம்ம மக்களோட மனநிலை. அது நம்ம அப்படி தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்மளை வளர்க்கப்பட்டிருக்கோம். நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படி தான். பட் மற்ற மாநிலங்கள் அப்படி இல்லை. நீங்கள் அவங்க மாநிலத்தோட படங்கள் வந்ததுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் தான் இந்த படங்கள் கொடுப்பாங்க. நம்மளே ரிலீஸ் பண்ணும்போது யோசிப்போம்,
அங்கே சங்கராந்தினா இந்த படம் வருது, நமக்கு தேட்டர் கிடைக்காது, நம்ம போக வேணாம் அப்படின்னு யோசிப்பான். பட் அங்கே அப்படி கிடையாது. என்னென்னா அவங்க படத்தை வந்து இங்கே முன்னாடி இங்கே உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் யாராவது ஒருத்தர் போய் எடுத்து அதை போட்டு அதை ஃபுல்லாக ஸ்கிரீன் பண்ணலாம். அதெல்லாம் வந்து அதுதான் சொல்கிறேன், இது யார் செய்ய வேண்டிய வேலை? இப்போ தனி மனிதனாக சுரேஷ் காமாட்சி பண்ண முடியாது. அப்போ இதை அசோசியேஷன் தான் செய்யணும். இது என்னென்னா இங்கே உள்ள திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் உட்காந்து பேசி நம்ம வந்து இங்கே உள்ளவங்களை முதல்ல காப்பாற்றுவோம். இங்கே உள்ள தயாரிப்பாளர், ஏன்னா இவங்க தான் வந்து நமக்கு ரெகுலராக பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களை காப்பாற்றணும்னு உட்காந்து பேசி அப்படி மேட்டுமொழி படங்கள் வரும்போது நம்ம படங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும். அதில் நமக்கு வருமானம் வராத போடணும்னு சொன்னால் அப்போ இவங்கெல்லாம் செத்துட்டாங்கன்னா அப்போ நாளைக்கு என்ன எப்படி படம் எடுக்கிறது? அதை தான் சொல்கிறேன். இதை தனி மனிதெல்லாம் நம்ம ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்து ஒன்று இது அசோசியேஷனாக உட்காந்து முடிவு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். சார், அப்புறம் வந்து வணங்கானோட நீங்கள் இசை வெளியீட்டு விழா வைக்கும்போது பாலா சாரோட 25 ஆண்டு பாராட்டு விழா இருக்கும்போது சூர்யா சார் வருவாங்களா, விக்ரம் வருவாங்களா, இப்படி ஒரு கேள்வி இருந்தது. நடிகர் சூர்யா வந்துவிட்டார், விக்ரம் வரவில்லை. அப்போது இந்த ஒரு சர்ச்சைக்கு என்ன சார் பதில்? இப்போ நீங்கள் போய் நேரடியாக அவங்கள வந்து அழைத்தீங்களா, இல்லை பாலா சார் கூப்பிட்டு? இல்லை, நம்ம அது இந்த சர்ச்சைக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்ம ரெடி இல்லை. ஏன்னா அதில் நம்ம சம்மந்தப்படலை. நான் வந்து அந்த ஃபங்க்ஷனை முன்னணி நடத்தினன்றதுல வந்து என்னுடைய பங்கு வந்து அந்த தகவலை அவங்களுக்கு கன்வே பண்ணுறது தான். வர்றது வராது அவங்க சாய்ஸ். நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறதுக்கு நமக்கு கிடையாது. இப்போ நான் சொல்ல வேண்டிய எல்லாருக்குமே நான் இன்வைட் பண்ணிட்டேன், எல்லாருக்குமே சொல்லியாச்சு. வந்தவங்க பாலா சார் மேல மரியாதையில் வந்தாங்கன்னு வராதவங்க அவங்களுக்கான காரணங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். அது எனக்கு தெரியாது இல்லையா? நான் சொல்ல வேண்டியதான் நம்ம கடமை. கண்டிப்பாக வந்தே நான் சட்டை பிடிச்சி விட்டுற முடியாது இல்லையா? அது நமக்கு அதில் கருத்து இல்லை. சரி, இந்த 2024 ஆண்டில் வந்து ட்ரால் செய்யப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2, கங்குவா வந்து விமர்சனம் வந்து ஒரு படத்துக்கு விமர்சனம் வைப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் விமர்சனமாக ஒரு கூட்டமாக வந்து செயல்பட்ட மாதிரி உங்களுக்கு தோணுதா? டார்கெட் பண்ணி இந்த படங்களை இது பண்ண அப்படி பார்க்கலாம், தவிர்க்கப்படணும்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்து ஒரு தனி மனிதன் இப்போ என்னை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்னை தனியாக என்ன வேணாலும் திட்டிக்கலாம். என்ன உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு எனக்கு என்ன பிடிக்கலன்றதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஒரு படத்தை பண்ணும்போது அந்த படம் வந்து என்னோட தனிப்பட்ட படம் கிடையாது, அத்தனை பேரோட உழைப்பு இருக்குது. அப்போ எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா சரியாக இருக்கும். அதுக்காக விமர்சனம் வேணாமானா வேணும், கண்டிப்பாக வேணும். அதை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாத்தியார் வந்து மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கணுமே தவிர அது எங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. இது தவறு, இது சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் எடுத்துப்போம். ஏன்னா நான் படம் எடுக்கிறேன், எனக்கு வந்து என்னோடய படம் வந்து எல்லா படமும் நல்ல படமாக தெரியும். அதில் என்னென்ன குறைகள் இப்போ நான் ராஜாக்களே ரிலீஸ் பண்ணதில் நிறைய விமர்சகர்கள் வந்து எனக்கு சில விஷயங்கள் சொன்னாங்க. இது இந்த மாதிரி கதை போயிருந்துருக்கலாம் தப்பு, அதில் நான் உடன்படுறேன். ஆமாம்ல, அது தவறு தான் அப்படின்னு உடன்படுறேன். அப்படி தான் இருக்கணுமே தவிர நீங்கள் வந்து என்னை காயப்படுத்துகிற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணக்கூடாது. அது விமர்சனமும் கிடையாது. அது அந்த தொழிலுக்கான நேர்மையும் இல்லை. விமர்சனங்கள் கண்டிப்பாக வேணும், அதை நம்ம தடுக்கவே கூடாது. அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து அவங்க நடந்துக்கணுன்றது தான். இப்போ படம் எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ, ஒரு படம் எடுக்கிறது வந்து நல்ல படம் எடுக்கணும், ஒரு குடும்ப படம் எடுக்கணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ, இந்த சமுதாயத்துக்கு இந்த படத்தினால ஏதாவது ஒரு இது நடக்கணும் அப்படின்னு ஒரு அது மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம படைப்பாளியில் நம்ம வந்து ஒரு பொறுப்பான படைப்பாளியில் மாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது அப்படின்னு அவங்க அதை உணர்ந்து செய்யணும். அவங்க காயப்படுத்தி படுக்க வச்சிடக்கூடாது. சார், தயாரிப்பாளன் தாண்டி நீங்களும் ஒரு இயக்குனர். அப்போது இப்போ பாலாசர் படம் எடுத்துக்கிட்டு உங்களோட அதாவது எதை மாதிரி சஜஷன் கொடுத்துருக்கீங்களா, இல்லை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக முழு பொறுப்பாக அவருடைய ஒப்படைச்சிட்டீங்க? நான் அப்படி எந்த இதுலேயும் வந்து க்ரியேட்டிவிட்டியில் உள்ளே போக மாட்டேன். கதை கேட்குறதோட முடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு அவுட்புட் வரும்போது சில படங்கள் வந்து நான் எடுத்த படங்கள்லேயே சில படங்கள் எனக்கு நிறையா முரண்லாம் இருக்குது. அது 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 ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னா என்கிட்ட கதை சொல்லும்போது ஒன்று சொல்லுவாங்க, எடுத்துகிட்டு வரும்போது ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த இடத்துலையும் தயாரிப்பாளர்கள் நாங்கள் வந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நெருக்கடியாக நிற்கிறது அங்கே தான். இப்போ நீங்கள் அதில் போய் நான் உள்ளே போய்ட்டு நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் அது அவங்க சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி ஆகிடும். பண்ண முடியாது. அது அது நடக்குது செய்யாது. ஒன்றும் அதுக்கு சொல்யூஷனே இல்லை. இப்போ நீங்கள் போய்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதை நீங்கள் அப்படி பண்ணுங்க அப்படி சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துட்டு இல்லை, கதை கேட்டவங்க கதை சொல்லியாச்சு, நான் எடுத்து கொடுக்க வேண்டிய அதை எடுத்து கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ வந்து நீ அதை பண்ணதுன்னா நீயே பண்ணிக்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ எடுக்கும்போது நீங்கள் கதை சொல்லும் போது ஒன்று சொல்லுவாங்க, எடுக்கும்போது வேறு மாதிரி மாறும். அது நம்ம விதின்னு எடுத்துக்க வேண்டிய சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சார், இப்போ வணங்கானில் சண்டை காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு. எல்லாமே லைவ் லொக்கேஷனில் இருக்கும்போது அடிக்கடி படுறதெல்லாம் வந்து இருக்குது. அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது இருக்குது அந்த படத்தில்? அடிப்படலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இடையில கூட ஒரு விமர்சனம் வந்து அருண் விஜய் சார் ஆக்சிடென்ட் ஆகி கையெல்லாம் இதாகிடுச்சு. அவர் வந்து அவர் வீட்டில் வந்து பைக் ரேஸ் போகும்போது அடிபட்டது. அவர் ஈசிஆரில் ஒரு வீடு வச்சுருக்காரு. அந்த வீட்டில் அந்த கடற்கரை ஓரத்தில் பைக் ரேஸ் போகும்போது அடிபட்டது. அவர் சேலஞ்சிங் எல்லாமே பண்ணுவார். அருண் விஜய் சார் வந்து எப்படின்னா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுப்பார். அவர் நடிகராக வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஒரு நடிகர். அதாவது தன்னை வருத்திக்கிட்டு எது வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு நடிகர்.
அவர் எல்லாத்தையுமே வந்து டூ போடணும்னு விட மாட்டார், ரியலாக பண்ணணும்னு நினைப்பாரு. வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டார், இல்லை நான் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன்னு. ஆனால் அப்படி இந்த படத்தில் வந்து எதுவும் நடக்கல. அது காரணம் சில்வா மாஸ்டர். சில்வா மாஸ்டர் வந்து ரொம்ப சேஃபான ஒரு ஃபைட் மாஸ்டர். அதாவது ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஃபைட் மாஸ்டர்ன்றது வந்து நீங்கள் அவங்க நினச்சதெல்லாம் பண்ணணுன்றதை தாண்டி அவங்க ஃபைட்டர்ஸுக்கு எதுவுமே பாதிப்பு வராமல் பண்ணுறவர் தான் ஒரு நல்ல ஃபைட் மாஸ்டர். அவங்களுக்கு அடிபடாமல் அதை கரெக்டாக பண்ணி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது நல்ல ஃபைட் மாஸ்டர். அந்த வேலை சில்வா மாஸ்டர் வந்து அப்படி இது வரைக்கும் நடக்கலைன்னு நினைக்கிறேன். அவர் இன்சிடென்ட்ல அவர் ரொம்ப கேர் எடுப்பார். அவர் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அதனால் எங்கள் ஸ்பாட்டில் நான் வந்து சில்வா மாஸ்டர் 3 படம் ஒர்க் பண்ணிங்க. 3 படத்தில் எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்தது. படத்துக்கான இசை எந்த அளவுக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு? ஜிவி பிரகாஷ் சார் சாங் பண்ணியிருக்காரு. அது வந்திருக்கு, இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. அருமையாக பண்ணியிருக்காரு மெலோடி. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம்சியஸ் பண்ணியிருக்காரு. அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ சமீபத்தில் புஷ்பா 2 படத்தில் கூட பயங்கரமாக பேசப்பட்டது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஜிவி சாரே பண்ணுறதா இருந்தது. அவருக்கு டைம் லிமிட் நம்ம கொடுக்கல, கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்ததுனால சாம்சியஸ் பண்ண முடியாது. சாம்சியஸ் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட டைம் ஸ்பெண்ட் ரொம்ப நன்றி. நன்றி.